சந்தனா காற்று நடிக்கும் போது அவர் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அதில். ஓகே. அப்போ அறிமுகமானது எங்கள் 2 பேர்த்துக்கும். ஓகே. அது வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அறிமுகமாகி நண்பனா மாறி இப்போ வந்து ஃபேமிலி மேன் ஆயிட்டேன். ஓகே. ஸோ எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அவங்க வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு சரி அவர் தான் நின்று முன்னாடி பண்ணார். அஃப்கோர்ஸ் 1 இயருக்கு முன்னாடி என் டாக்டர் மேரேஜ் வெட்டிங் கூட சுந்தர் சார் புஷ்ப மேடம் தான் முன்னாடி நின்று பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு. ஸோ அந்த டைம் அறிமுகமாகி நல்லா பழக்கணும்னா அவர் முறை மாமன் ஃபர்ஸ்ட் படம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதில் சொல்கிறார், நான் எந்த படம் எடுத்தாலும் இருப்பாப்பா, அது கேரண்டிடாரு. கடவுள் புண்ணியத்தில் அந்த நட்பா மாதிரி ஃபேமிலி மாதிரி தொடர்ந்து அந்த நட்பு போயிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் படம் அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஷாட்டே நான் நடித்தேன். அது ஒரு பெரிய கிஃப்ட்டு. ஓகே. ஏன்னா அந்த ப்ரொடியூசர் வந்து இந்த டைமுக்குள்ள எடுக்கணும்னு சொன்னார். ஜெயராம் சார் வரக்கு லேட் ஆயிடுச்சு பொள்ளாச்சியில். அப்போ மேக்கப் போட்டு நின்றது செந்தில் அண்ணனும் நானும் தான். சரி நீ விச்சும் செந்தில் வச்சு ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்து. ஸோ அது ஒரு சென்டிமெண்ட். ஒரு இது 39வது படம்னு நினைக்கிறேன். 36 படம் நடிச்சிருக்கேன் அவர் இதில். ஓகே. எனக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரியில் அப்படி யாருமே ஒரு டைரக்டர் கீழே இவ்வளோ ஒர்க் பண்ணாங்களான்னு தெரியாது எனக்கு. நான் தான் ஹையஸ்டாக இருப்பேன்.